ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ் கேஸ் அடுப்பு. ஸோ 3 அடுப்பு உள்ள கேஸ் எல்லாருக்கும் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அது எந்த மாடலும் நம்ம சூஸ் பண்ணி வாங்கணும், அது இப்படி நல்லா லைஃப் வருமா அப்படின்றது வந்து பல பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த டவுட் எல்லாமே இதில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். நிறையா மாடல் நம்ம பார்த்துருக்கோம், அது எல்லாமே லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு மாடல் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு ரேட் வைஸாகவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சாலும் நான் வந்து ஷாப்பில் போய் தான் வாங்கினா, ஆன்லைனில் போடலை. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கேஸை பற்றியான ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடுப்பு வாங்க போகிறீங்கன்னா ஸோ எந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதனால் இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 3 அடுப்பு உள்ள கேஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் லைட்டர் வந்து அதில் செட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைப் வாங்கினா அடிக்கடி அந்த கேஸ் லைட்டர் உங்களுக்கு ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கேஸ் லைட்டர் இல்லாத மாடலே நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கலாம். அந்த 3 அடுப்பில் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டர் வச்சு நம்ம ஆன் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் அதிலே ஒரு லைட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு அதில் தண்ணி பட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபால்ட்னாலும் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த மாடலை நீங்கள் வாங்கலான்றது வீடியோஸில் நான் தொடர்ச்சி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ரெகுலேட்டர் வந்து இதுக்கு தனியாக தான் வாங்கி ஆகணும். 3 அடுப்புன்றதுனால வேகமாக கேஸ் வெளியில் வரணும். அதனால நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் வெளியில் சீக்கிரமாக வராது. அதனால தான் இதுக்குன்னு தனியாக வந்து ரெகுலேட்டர் விற்கிது. அந்த ரெகுலேட்டரை தான் நம்ம தனியாக வாங்கி யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் உள்ள ஓஸ் விற்கிது. அந்த 3 லேயர் உள்ள ஓஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ரெகுலேட்டர் ஒரு 250 ரூபா, ஓஸ் ஒரு 150 ரூபா வரும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து இந்த ரேஞ்சு தான் வந்தது எனக்கும். ஒரு அடுப்பு நம்ம வாங்கியிருக்கோம். அந்த அடுப்பை ஃபுல்லாக பிரித்து நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சின்னதாக ஒன்று, 2 பெரிய அடுப்பு இருக்குது. ஸோ இந்த 3 அடுப்புமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கண்ட்ரோலர் இருக்குது. இது மொத்தமாக வந்து பேக் சைடில் வந்து ஓஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து கேஸோட ஓஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த கேஸோட ஓஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கிளிப்பு விற்கிது. அந்த கிளிப்பையும் வாங்கி நீங்கள் கரெக்டாக வந்து டைட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இழுத்திங்கன்னா கூட அந்த ஓஸ் வந்து உருவாமல் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கேஸ் லீக் ஆகாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கம்பல்சரி வாங்கி போடணும். நான் வாங்கின மாடல் V-Guardல. ஸோ இதுவே வந்து லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து இந்த வெளி மாநிலத்துக்காரங்களாம் எடுத்து வந்து விற்பானுங்க. பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு நான் வந்து வாங்கிட்டு பார்க்குறதுக்கு இதே மாதிரி நேச்சுரலாக அப்படியே ரவகுடம் பட்டர்ஃப்ளைன்னு போட்டு ஒரு ரவகுடம் மாற்றமே இல்லாமல் இதே மாதிரி தான் இருந்தது. கடைசியில் அதை வாங்கிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய ஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பு ஓஸை போட்டு இவங்களும் லோக்கலாக தயாரிக்கிறது போல இருக்குது. கொஞ்ச நாளில் அது வேஸ்ட்டாக தான் போடுது, நீங்கள் தூக்கி தான் போடணும். ஸோ அதை நம்பி நீங்கள் வாங்காதீங்க. ரோட்டில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்கன்னா தயவு செஞ்சு இந்த 3 அடுப்பு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பொருளுமே கிடைக்காது. ஒன்று, அது எந்த சர்வீஸும் பண்ணவும் முடியாது. அது சர்வீஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இரும்பு ஓஸ் தான் அதில் போட்டிருப்பாங்க. இதில் போட்டுக்கிறதுனா பிராஸில் போட்டிருக்காங்க. ஸோ சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியத்தில் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று ஒரு மெட்டீரியலில் போட்டிருந்தாலும் துருப்பிடிக்காத மாடலில் போட்டிருக்காங்க. நம்ம பிராண்டடாக கடையில் போய்ட்டு நம்ம வாங்கக்கூடிய ஐட்டத்தில். இதுவே லோக்கலில் தெருவில் வைக்கிறதுல நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இரும்பு பைப் போட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை போட்டுறாங்க. அதுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து உங்களுக்கு வெளியில் கிடைக்காது. அதனால் அது வேஸ்ட்டு தான். வாங்கி ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ண முடியல. அப்படியே தான் தூக்கி தான் போட்டோம். ஸோ இதுக்கு நமக்கு 2 வருஷம் கேரண்டியாக இருக்குது. ஆனால் கடைக்காரங்க 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாரண்டிகளில் 5 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வருஷன்றது தாராளமாக போதும். இது உழைக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் தாராளமாக வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா லோக்கலில் இந்த இதில் பாதி அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 4700 கிட்ட வந்தது எல்லாமே சேர்த்து. அந்த ரெகுலேட்டர் ப்ளஸ் ஓஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 4700 எங்களுக்கு லோக்கல் ஷாப்பில் வந்தது. இப்போ ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 5500 கிட்ட போட்டிருக்கு. ஆனால் லோக்கல் ப்ரைஸ் இவ்வளோ தான் வந்தது. நீங்கள் வெளியில் கடையில் வாங்குறத விட லோக்கலில் தெருவில் விற்கிறவங்ககிட்ட நீங்கள் போய்ட்டு வாங்கினீங்கன்னா என்ன ரேட் வாங்கிக்கலாம், ஒரு 2000 இல்லை 2500 உங்களுக்கு கம்மி கொடுக்க மாட்டான். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டான ஒரு அமௌண்ட் தான். தூக்கி தான் போடணும். ஒரு 6 மாதம் இந்த மாதத்துலேயே வந்து ஃபால்ட் ஆகிடும். எந்த ஒரு சர்வீஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாடல் நான் எதுக்கு சூஸ் பண்ணால், கீழே இருக்கிறதுலாம் நம்ம வந்து கேட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வேணுன்னா வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரெகுலேட்டர் போயிடுச்சுன்னா நம்ம திரும்ப அதை கேட்டி மாற்றலாம். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா அந்த ரெகுலேட்டர், அது வந்து போயிடுச்சுன்னா நம்ம கேட்டி மாற்றுறது அளவுக்கு அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு மாடல் வந்து நம்ம நார்மலாக வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருந்தது. அதுவும் 3 அடுப்பு தான். அது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 கிட்ட வந்தது. அந்த மாடலும் இதில் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ணதில் அந்த 2 மாடல் வந்து நல்லா இருந்தது. இது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் இது நான் பட்ஜெட்குள்ளே இருந்ததுனால இதை நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ரேட்டு எனக்கு பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாடல் கூட எடுக்கலாம். இது மேலே ஏறி நின்று அவங்க குதிச்சே காமிச்சாங்க. வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லாருமே வந்து தெருவில் வைக்கிறவங்க கூட அதில் ஏறி நின்று குச்சி காட்டுருவான். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வந்து உடையாது எப்பயும் உங்களுக்கு. ஸோ ஆனால் உள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த கேபிள் அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலரு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப
சேஃப்டியான விஷயம். அதனால் வந்து கம்பெனி ஐட்டமாக பிராண்டடாக கடையில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். லோக்கலில் கிடைக்குதா நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் லோக்கலில் வாங்கி ஏமாந்ததுக்கான காரணத்தினால தான் உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த அடுப்பு நம்ம கொளுத்தி பார்க்கலாம். பொங்கி உங்களுக்கு வெளியில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன ஓரிங் கொடுத்துருக்காங்க. அடுப்பு ஒட்டையே இல்லாமல் தனியாக வந்து அதுக்கு ஒரு பாட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கீழே ஊற்றிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்து இது மாதிரி இல்லை சின்ன பாத்திரம் வைக்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிங்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. அதனால் வந்து இந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மற்ற மாடலும் காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடலை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போட்டிருந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.